இது அல்சா. இது என்ன பிளேஸ் அப்போ? சூப்பர் பிளேஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் பவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த vlogல என்னோடய லைஃப்பில் ஒரு அழகான நாள், ஒரு சூப்பரான ஷாப்பிங், அப்புறம் ஒரு சூப்பரான மீன் குழம்பும் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன். போன வாரம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்லலாம் மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டு ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். இவங்க நீ வாங்கி வச்ச மீனை கழுவிட்டு நைட்டு வச்சுக்கோ, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எங்கேயோ நம்மளை ஷாப்பிங்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் ஆசையாக கிளம்பி வந்தால் பாதி வழியில் தான் தெரிஞ்சது பிர்லா பிளானட்டேரியம். அது ஒரு சயின்ஸ் சென்டருங்க. சென்னையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளேஸ் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு சயின்ஸ் சென்டர். இது குழந்தைங்களுக்கு ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 5th 6th படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பையனுக்கு இது கொஞ்சம் ஏர்லி தான், பட் அவன் சும்மா இருக்கிறதெல்லாம் ஆட்டி பார்த்துட்டு இருந்தான். சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய ரியல் டைம் மாடல் வச்சுருந்தாங்க. எனக்கு அதில் ரொம்பவே பிடிச்சது பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு மூவி ஒன்று போட்டிருந்தாங்க. அங்கே வீடியோ எடுக்க விடலை. அந்த மூவி பார்த்திங்கன்னா நம்மளே அந்த விண்வெளிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது லைஃப் டைமில் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கணுன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா பிர்லா பிளானட்டோரியமில் அந்த மூவி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மூவி தேட்டரில் பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர் பஸ் மாதிரி சீட்டு வச்சுருக்காங்க. அது நல்லா சாஞ்சுக்கணும். நமக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி டிஸ்பிளே ஆகுதுங்க. அங்கே நல்ல வானம், சூரியன், நிலா, அப்புறம் பிளானட்ஸ், ஒவ்வொரு பிளானட்லேயுமே என்னென்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே எந்த கிளிப்பிங்ஸுமே நம்ம எடுக்கவே முடியாது. சுற்றி நின்று வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் நெட்டில் தேடினா கூட அதோட ஃபுட்டேஜஸ் எதுவுமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் இருக்கும். அது எல்லாமே நாசாவோட ஃபுட்டேஜஸ்ன்னு நினைக்கிறேன். பட் அதை படுத்துகிட்டே நம்ம பார்க்கும் போது அதுக்குள்ளேயே நம்மளும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். நமக்கே அப்படி இருக்கும் போது குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். என் பையன்லாம் பார்த்திங்கன்னா நான் மூணுக்கு போக மாட்டேன், நான் சன்னுக்கு போக மாட்டேன், நான் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரே அழுக அங்கே வச்சு. இது வரைக்கும் சென்னையில் நான் போய் விசிட் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டு பிளேஸுங்கிற மாதிரி அன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஷாப்பிங் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்து வந்துட்டே இருந்தேன். சரி, ஏன் இப்படியே உட்காந்துருக்கா, என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு கடையில் நிறுத்தியிருந்தாங்க. நான் போய் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்பலாம் ஒன்றும் வாங்கலைங்க, எல்லாமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான். வீட்டுக்கு முறம் ஒன்றும் இல்லை, அது உடஞ்சி போச்சுங்கிறதுனால அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த செடிக்கு கீழே தட்டு வைப்போம் இல்லையா, தண்ணி கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு, ஸோ அந்த பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, என்னோட வெங்காயம் போட்டு வைக்கிற பேஸ்கெட்டை பையனுக்கு டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக செட் பண்ணி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே தரையில் தான் வச்சுருந்தேன் ஒரு ஓரத்தில். எத்தனை நாள் தான் இப்படியே வச்சிட்ருக்குது, ஒரு பேஸ்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இதோட ப்ரைஸ் 200. எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர்லேயே நல்லா பளிச்சுன்னு வாங்கிட்டேன். என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே என்டர் ஆன உடனே ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டால் யூனிட் வச்சுருக்கேன். அது ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பை நான் அந்த பேஸ்கெட் வச்சு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த கிச்சன் இன்டீரியர் ஒர்க் பண்ணும் போதே இந்த வெங்காயம் பேஸ்கெட்டும் அது கூட அட்டாச் ஆன மாதிரி ஒரு மாடல் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா ரொம்ப அடைஞ்ச மாதிரி இருந்தது. அதனால் இந்த குட்டி ஸ்பேஸை வெங்காயத்துக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெங்காய பேஸ்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடயே இந்த செராமிக் குட்டி பவுல் வாங்கியிருந்தேன். இது நான் ஆன்லைனில் ப்ரைஸ் செக் பண்ணப்போ 2 பவுல் 299 ருபீஸ் போட்டிருந்தாங்க. பட் இது ஒரு பவுல் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் தாங்க. சில பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்குறத விட நேரில் போய் பார்க்கும்போது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இப்போ கிச்சனுக்கு புதுசாக ஒரு செராமிக் ஜார் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணார் இல்லையா வெட்டிங் டேக்கு, அந்த ஜார் 2 ஜார் 999க்கு வாங்கியிருந்தார். அங்கே போய் பார்த்தப்போ சேம் ஜார் ஒரு ஜார் 300, அப்போ 600 ருபீஸ் தான்.
ஐயோ என்னடா அது 300 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணியிருக்கேன், இனிமேல் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நிறைய விண்டோ ஷாப்பிங் பண்ணி பார்த்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணும் போது உங்கள் கூடயும் ஷேர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வர வழியிலே முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதுவும் வாங்கிட்டு கூட வந்து ஒரு 10 கிலோ அரிசிக்கிட்ட வாங்கிட்டேன். ஏன்னா நான் ரெகுலராக வாங்குகிற அரிசி கடை வந்து பார்த்திங்கன்னா எனக்காக தான் வந்து திறப்பாங்க. நான் எப்போல்லாம் போகிறேனோ அப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் மூடி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து திறந்து இருந்துச்சு. நான் வாங்குகிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிங்கில் ஹாஃப் பாயில்டு. அது வந்து அந்த ஒரு கடையில் தான் எனக்கு கிடைக்கிது. மற்ற கடையில் 25 கிலோ மூடையாக தான் கிடைக்கிது. அதை வந்து என்னால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. 10 கிலோங்கிறப்போ இந்த 2-3 பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாலே கரெக்டாக இருக்கும். இந்த கண்டெய்னருக்குள்ளே மோஸ்ட்டாக எறும்பு போகாது. ஏன்னா நான் நினச்சா கூட அதை ஓப்பன் பண்ண முடியாது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா சாட்டர்டேயும் ஆஞ்சநேயருக்கு ஸ்வீட் செஞ்சு படைச்சிருவேன். ஒருவேளை அன்றைக்கி முடியல அப்படின்னா சண்டே அன்றைக்கி நான்வெஜ்லாம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் செஞ்சு படைச்சதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பிளானட்டேரியமில் லஞ்ச் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. அங்கே வந்துட்டு பப்ஸு, ப்ரௌனி, பேக்கரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. அது மட்டும் வாங்கி சாப்பிட்டு வயிறு நிறைச்சாச்சு. இதுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல ஜம்முன்னு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு பூஜை வேலையும் வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி காலையிலே வந்து ஃபிஷ் எடுத்து வச்சேங்கிறனால நைட்டு வந்து சாப்பாடு பண்ணிவிட்டு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மீன் வந்து மசாலா உதிராமல் பொரிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குங்க. அதுக்கு நம்ம ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூனில் நல்லா கோபுரம் மாதிரி குமிச்சு அள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டி பிடிக்கும் மசாலா. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெயோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்புறம் மீனில் வந்து மசாலா ஒட்டாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு வஞ்சரம் போல் வருமா, இதை மாதிரி ஒரு டேஸ்ட் எதுலேயுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ இதை விட சூப்பரான ஃபிஷ் எல்லாம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த வெலை மீன், ஊளி மீன், அப்புறம் வந்துட்டு இந்த கொடுவா ஃபிஷ் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் என்ன அதில் கொஞ்சம் முள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். அது மட்டும் நம்ம பார்த்து சாப்பிடணும். இதை தவிர வேறு என்னென்ன ஃபிஷ்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். அந்த கேப்பில் குடுகுடுன்னு ஓடி போய் மீன் குழம்பு வச்சுட்டு வந்துடலாம். இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 25 போல் சின்ன வெங்காயமும், ஒரு 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்குங்கிறதுனால ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அம்மா வந்து எல்லாத்தையுமே முதலே ஒன்றா கூட்டி அதுக்கப்புறம் தான் வந்து செய்வாங்க. ஸோ அதே மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். ஃபில்டர் வச்சு கரைக்கிறத விட கையாலே வந்து வடித்து சேர்க்குறது தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இந்த புளி தண்ணியோட நல்லா கரைச்சி விட்டுக்கணும். மிக்ஸி ஜார்லேயுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஃபுல்லாத்தையுமே வலித்து சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து எல்லா மசாலா பொடியும் சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடயே அம்மா வந்துட்டு குழம்பு மல்லிப்பொடின்னு சொல்லி ஒன்று அரைச்சி கொடுப்பாங்க. அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான். கொஞ்சம் அரிசி, கொஞ்சமாக பருப்பு மட்டும் இருக்கும். இது வந்து கம்மியான குவான்டிட்டியில் அரைக்கும் போது மிக்சியிலே வந்து என்ன குவான்டிட்டியில் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். கூட வந்து மஞ்சள் தூள், உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு, புளிக்குழம்பாக இருக்கட்டும், எல்லா குழம்புக்குமே வந்து நல்ல திக்னஸ் வந்து கொடுக்கும். அதனால வந்து நான் புளிக்குழம்பு வெரைட்டிலாம் வைக்கும் போது மட்டும் இந்த பொடி வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த பொடிக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பெரிய அளவில் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து வராது. அதில் வந்து கொஞ்சமாக பருப்பு சேர்த்து அரைச்சிருக்காங்கங்கிறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அவ்வளோதான். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியோட ஒரே ஒரு குட்டி குட்டியாக நறுக்கின தக்காளியை வந்துட்டு அதுக்குள்ளேயே வச்சு மேஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம் வந்து கண்டிப்பாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு பாதி போல் வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணது அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்காகி பச்சை வாசனைலாம் போய் வந்துடும். அதுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும்.
மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கும் போதே வயிறுலாம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சைட்லேயே வந்து நான் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபிஷ்ஷு வந்து சுத்தமாக மசாலா வந்து அந்த தோசைக்கல்ல ஒட்டவே இல்லை. வஞ்சரம் ஃபிஷ் வந்து மோஸ்ட்லி நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணாலே போதும், டக்குன்னு குக் ஆயிரும். எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி சண்டேனாலே பிரியாணியை வந்து கண்ணால் பார்த்தே ஆகணும். அதோட வாசனை மூக்குக்குள்ளே போயே ஆகணும். அப்போ தான் அந்த சண்டேயை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் ஒரு பாய் கடையில் போய் நாங்கள் யூஸ்வலாக வாங்குகிற கடை தான், அங்கே வந்து ஒரு பிரியாணி பார்சல் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிளெயின் பிரியாணி தான். நல்ல வயிறு முட்டை சுடு சோறு மீன் குழம்பு ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா டக்குன்னு போய் படுத்துடணுன்னு தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் வாரத்தில் ஒரு தடவை வந்து பண்ணுற வேலை இது. இந்த தடவை வந்து பண்ணவே இல்லை. பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறது தான். எப்போயுமே வந்துட்டு பையனோட பாட்டிலில் டெய்லியுமே ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். எங்களோட பாட்டில் எல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணுவேன். அந்தளவுக்கு அது உள்ளே அழுக்கு ஆகாதுங்கிறனால. இந்த பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா டப்பர்வேரில் வாங்கினது தான். என்கிட்ட நிறைய டப்பர்வேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அத்தை வந்து டப்பர்வேர் பிஸ்னஸ் வந்து பண்ணாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. என்கிட்ட இருக்க டப்பர்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இன்னொரு விலாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நல்லா டேப் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா லேசான சூடில் இருக்க தண்ணி வந்து ஊற்றிட்டு அதையும் வாஷ் பண்ணிடுவேன். அவ்வளோதான், பாட்டில் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டே வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.